ஒரு 3 நாளிலே சொல்லுங்க பாப்போம். ஆமென். இன்னைக்கு 2 டெத். அதனால ஒரு அருமையான தேவ மனிதர்கள் இன்னைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அதனால நிறைய கூட்டங்கள் வரல. ஆனாலும் இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். விசேஷமாய் இந்த கூட்டம் 12வது ஆண்டு. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை சொல்வோமா? ஆமென். கர்த்தர் அருமையான சகோதரனுடைய கையில் கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம் உத்தமத்தோடு, உண்மையோடு, ஜாக்கிரதையோடு கூட குடும்பமாக, சபையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அன்பு சகோதரனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தி ஒரு எழுப்புதலுக்காக ராணிப்பேட்டை இல்லை, வேலூர் மாத்திரம் அல்ல, தமிழ்நாட்டிற்கு ஒரு எழுப்புதலின் வீரனாக கர்த்தர் சகோதரனை வைத்திருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அவரோடு கூட இணைந்து எங்கள் அன்பு சகோதரி பாசமானவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல திருச்சபைகளே அவங்க இணைந்திருக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, இன்னும் வெளியே இருக்கிற சகோதரிகளுக்காக, மியூசிக் போடுற அன்பு தம்பிமார்களுக்காக, எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆன்லைன் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் 9 மணிக்கு முடிக்கணும். கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென். எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்க பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். நாம் இன்றைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை அறிய போகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொல்லும் பொழுது சொன்னான், யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்த நோக்கமே ஒவ்வொரு மனிதனும் பரிபூரணம் அடைய வேண்டும். சத்தமா சொன்னாங்களே, பரிபூரணம். ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில் ஆண்டவர் எப்படி பரிபூர்ணமா இருக்கிறாரோ, பரிபூர்ணம் என்பது குறைவே இல்லாததுதான் பரிபூரணம். ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம ஒவ்வொரு மனிதனையும் ஒரு பரிபூர்ணமாக மாற்ற வேண்டும். இந்த பரிபூரணம் தான் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு தகுதியானவன் என்று நிரூபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தயவுசெய்து அங்கும் இங்கும் யாரும் போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையினால் நாம் கட்டப்படுவோமாக, சத்தியத்தினால் நாம் கட்டப்படணும். சரி, ஆண்டவருடைய நோக்கம், லிசன், கவனிக்கணும், ஒவ்வொரு மனிதனும் பரிபூரணம் அடைய வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சர்க்குரன், பரிபூரணர். ஆமா சொல்லுங்களேன். அவர் எல்லா விதத்திலும் பரிபூரணராக இருக்கிறது போல இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆதாம் பாவம் செய்த போது எல்லா ஜனங்களும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாக இருந்தார்கள். எல்லாரும் பாவிகளாக இருந்தார்கள். எல்லாரும் அடிமைகளாக இருந்தார்கள். எல்லா மனிதர்களும் பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள், பாவிகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் நடுவிலே ஒரு சிறிய கூட்டத்தை பரலோகம் தெரிந்து கொண்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த ஆபிரகாமின் சந்ததி ஒரு குறுகிய ஜனமாய் இருந்தபடியினாலே அவர்களை தேவன் தெரிந்தெடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். வாசிப்போமா? சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆண்டவர் இவங்க கொஞ்சமாய் இருந்ததுனால இவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மயம்படுத்துவோமா? ஸ்தோத்திரம்.
லெசன் கவனிக்கணும். இவர்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால், ஒரு பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக, ஒரு பூரணமாக்கப்பட்ட ஜனங்களாக மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் முதலில் இந்த ஆபிரகாமின் சந்ததியை கைகொடுத்து தூக்கினார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், கவனிக்கணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும், நீங்கள் எனக்கு, லிசன் பிரதர் சிஸ்டர், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று, பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்படி என்றா நீங்க என் சொந்த சம்பத்துன்னு சொல்றாரு. நீங்க எனக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசு ஆசாரிய ராஜ்யம். லிசன், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரா? ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசாரியன் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அதாவது மனிதனுக்கும் தேவனுக்கும் பாலத்தை ஏற்படுத்துகிறவர்கள், தொடர்பை ஏற்படுத்துகிறவர்கள் தான் ஆசாரியர்கள். ஆமா சொல்லுங்களேன். மனிதனுக்கும் தேவனுக்கும் தொடர்பை பாலமாய் இருக்கிறவர்கள், மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பாலத்தை ஏற்படுத்துகிறவன் தான் ஆசாரியன். லிசன், கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொருவரையும் ஆசாரிய ராஜ்யமாக தெரிந்து கொண்டார், பரிசுத்த ஜனமாக தெரிந்து. இன்னும் சொன்னால் லேவியராகமம் 25:55 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை இஸ்ரவேலரும் என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய அத்தனை பேருமே என்னுடைய ஊழியக்காரன். ஊழியக்காரர் மாத்திரமல்ல, அவர்கள் ஆசாரியர்கள். ஆசாரியன் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன், தேவனோடு கூட இணைந்திருக்கிறவன். ஆமை சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போலதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் சந்ததிக்கு மாத்திரம் அவர் அப்படி தெரிந்து கொண்டல, நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமை சொல்லுங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஆசாரியர்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆசாரியர்கள். ஆமா சொல்லுங்களேன். இந்த ஆசாரியன் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாக எப்படி நிற்கிறவன் தெரியுமா? குறைவுள்ளவனா இருக்கிறவன் அல்ல, பழுதற்றவனாக பரிபூர்ணமாக இருக்கிறவன். ஆமா சொல்லுங்களேன். தேவனுக்கு முன்பதாக ஒருவன் நிற்கிறான் என்று சொன்னால் அவன் அறகுறையும் இருக்கிறவன் அல்ல, பரிபூரணமானவன். ஆமா சொல்லுங்களேன். சரீரத்திலும் எந்த குறை இருக்கக்கூடாது. ஆமா சொல்லு. பழைய ஏற்பாட்டுல சரீரத்தில் எந்த குறை இருக்கக்கூடாது. அவன் எல்லா விதத்திலும், சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மா சரீரத்திலும் அவன் பரிபூர்ணமாய் நிற்க. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள் அற நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். இப்ப யாருக்கு முன்பதாக நிற்கிறவன்? சொல்லல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. ஆசாரியன் என்று சொன்னால் அவன் யார் தெரியுமா? தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன், பலி செலுத்துகிறவன். ஆமா சொல்லுங்களேன். எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவோடு இணைப்பை உண்டாக்குறவன், ஒரு பாலம். ஆமா சொல்லுங்களேன். அவன் பலியின் மூலம் தான், சொல்லுங்க, ஒரு ஆசாரியனிடத்தில் தான் பலியை கொண்டு வர வேண்டும். அந்த பலி பழுதற்றதாக இருக்க வேண்டும், ஆசாரியனும் பழுதற்றவனாக இருக்க வேண்டும். ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி என்றால் நாமெல்லாம் எப்படி இருந்தோம் சொன்னா, நல்ல கவனிக்கணும். நாமெல்லாம் எப்படி இருந்தோம்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை என்னையும் பரிபூர்ணமாய் மாற்றுவதற்காக தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். 1 கொரிந்தியர், இந்த சத்தியத்துக்கு நல்லா எழுதிங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 நாம் தொடர்ந்து வாசிப்போமானால், சகோதரரே சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை, இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை, இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி என்ன, நாம எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? உன்னத்துக்கு உதவாதவர்கள், பைத்தியமார்கள், பைத்தியம் பிடித்தவர்கள், பலவீனமானவர்கள், இழிவானவர்கள், அற்பமானவர்கள், இன்னும் சொல்ல போனா குப்பையில் இருந்தவர்கள், எல்லாம் குப்பையோடு குப்பையாய் மக்கி கிடந்தவர்கள். இப்படி இருந்த உங்களை என்னையும், லிசன், கவனிங்க, நம்முடைய அழைப்பை பாருங்கள். இப்படி இருந்தவனுக்கு, பைத்தியமாய் இருந்தவனை ஞானியாய் மாற்றிவிட்டார். பலவீனமாய் இருந்தவனை பலவானாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இழிவாய் இருந்தவனை மகிமை உள்ளவனாய் மாற்றிவிட்டார். எங்க கொண்டு வந்த தெரியுமா? சபைக்கு கொண்டு வந்து விட்டார். ஆமா சொல்லுங்களேன். சபைக்கு கொண்டு வந்த நோக்கம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் குறைவோடு இருக்கிறதோ அதை பரிபூர்ணம் அடைய வேண்டும். ஆமா சொல்லுங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்படி என்ன, ஆண்டவருடைய ஈவு, இந்த ஈவு என்பது கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண, சபைக்கு கொண்டு வந்து, நீ டேமேஜ் பீஸ் தான், நீ பைத்தியம் தான், நீ பலவீனமானவன் தான், ஆனா அவருடைய சபையாகிய நிறைவுக்கு கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? உன்னை ஆசாரியனாய் மாற்றுவதற்காக. ஆமா சொல்லுங்களேன், ஆமா சொல்லுங்களேன். கோடிக்கணக்கான மக்கள், அழிந்து போகிற மக்களுக்கு நீ ஒரு பாலமாய் அமைவதற்காக தேவனிடத்திலிருந்து, ஆமை சொல்லுங்களேன், தேவனிடத்திலிருந்து நன்மையை ஜனங்களுக்கு கொண்டு வந்து, ஆமை சொல்ல, சேர்த்து இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு ஆசாரியனாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்ல போனா, அந்த கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவு, ஆமை சொல்ல, ஈவின் படி வாசிப்போம் அந்த வசனத்தை மறுபடியும். அப்போ கர்த்தர் எங்களை உன்னை கொண்டு வந்து எங்க ஈவு கிஃப்ட் கொடுத்துட்டாரு. என்ன சொல்ல, எந்தெந்த அளவில் நீ குறைந்திருக்கிறாயோ அந்த அளவை சீர்படுத்தும்படியாக. எதில் நீ குறைந்திருக்கிறாயோ, சிலது கூணா இருக்கலாம், சிலது கூணா இருக்கலாம், சில குள்ளனா இருக்கலாம், பூவிழுந்த கண்ணனா இருக்கலாம், குருடனா இருக்கலாம், இல்ல சொரியானா இருக்கலாம். நீங்கள் லேவியராகமத்தில் வாசிக்கும் பொழுது 12 விதமான தகுதி இருந்தால் தான் ஒரு ஆசாரியன். ஒன்னிலே பழுதுபட்டால் கூட அவன் நிராகரிக்கப்படுவான். அப்படி என்றால் இயேசு சபைக்கு கொண்டு வந்து என்ன தெரியுமா, ஒவ்வொரு விசுவாசிகளையும் பரிபூர்ணத்தினாலே நிரப்பி கிறிஸ்துவின் அளவு, ஆமா சொல்லுங்களேன், அவர்களை நிறைவான அளவு, ஆமா சொல்லுங்களேன், ஒரு நிறைவான வளர்ச்சி கொண்டு வந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்காக தான் உங்களை என்னை இயேசு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை. அப்படின்னா இன்னைக்கு சபையில் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கம் என்ன? ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொருவரும் வளரணும். ஐயா சொல்லுங்க, எப்படி வரணும்? குள்ளனா இருக்க கூடாது, கூணனா இருக்க கூடாது, பூவிழுந்த கண்ணனா இருக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய சரீரம் மாத்திரமல்ல, ஆவியிலும் பழுதிருக்க கூடாது. அது ஒரு நிறைவான வளர்ச்சி. ஆமா சொல்லுங்களேன். ஒரு ஆளை பார்த்து பார்க்கும் பொழுது நிறைவானவன், பியூட்டி, அழகுள்ளவன், உலக அழகு என்று சொல்லும் போது எது சொல்றாங்கன்னா, அவன் கண் இவ்வளவு இருக்கணும், காது இவ்வளவு இருக்கணும், மூக்கு இவ்வளவு இருக்கணும். அப்படி வளர்ச்சி, அந்த வளர்ச்சியெல்லாம் கரெக்டா இருந்தாதான் அவனை உலக அழகி என்று பட்டம் சூட்டுகிறார்கள். அல்லது இது உலகம்.
ஆனா பரலோகம் உனக்கு ஒரு பட்டம் சுட்டுகிறது. நீ கிறிஸ்து சபைக்குள்ள வந்தபோது ஆண்டவர் உன்னை நிறைவான வளர்ச்சிக்குள்ள கொண்டு சமநிலைப்படுத்தும் பொழுது நீ யாரா மாறு தெரியுமா? ஒரு பூரண ஆசாரியனாக மாறுகிறாய். நீ பலியிடும் பொழுது அது அங்கீகரிக்கப்படும். ஆமா சொல்லுங்களேன். நீ தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறபடியினாலே தேவனுடைய பாரத்தை இந்த பூமிக்கு நீ பூமிக்கு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். பூமிக்கு கொண்டு வர முடியும். தேவனுடைய திட்டத்தை கொண்டு வர முடியும். ஆமா சொல்லுங்களேன். அப்ப யாருக்கு தேவனுடைய திட்டம் இருக்கிறது? அந்த பூரண வளர்ச்சி வந்தா நாமெல்லாம் யார் தெரியுமா? வரங்கள்ல குறை இருக்க மாட்டோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் அப்படி என்ன இந்த வளர்ச்சி வந்துவிட்டால் சபை எப்படி எழுப்புதலை அடைந்து விடும்? யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய அப்படி என்ன இயேசுவை எந்த நேரத்தில் நாம் பார்க்க முடியும்? பிதாவாகிய தேவனை எந்த நேரத்திலும் தரிசிக்க முடியும் சொன்னா யாதொரு வரத்திலும் குறை இல்லை. ஆமா சொல்லுங்களேன். நான் நிறைவான ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறபடினாலே என் ஆண்டவரை எப்பொழுதும் முகமுகமாய் தரிசிக்கலாம். ஆமென். நான் செலுத்துகிற பலி அங்கீகரிக்கப்படும். ஆமா சொல்லுங்களேன். மக்களுக்காக போராடுகிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆமா சொல்லுங்களேன். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? பலியை கொண்டு வரவனுடைய பலியை பரிசுத்தப்படுத்தி அதை கர்த்தருக்கு தகனம் செய்து தேவனுக்கு மகிமை செலுத்தணும். ஆமா சொல்லுங்களேன். செலுத்தும் போது அவன் பாவம் நிவர்த்தி செய்யப்படும். அப்படி இன்றைக்கு எழுப்புதலுக்காக நாம் துடித்து கொண்டிருக்கிறோமே, நீங்கள் நானும் சபையில் எப்படி மாறணும் தான் ஆசாரியர்களாய் மாற வேண்டும். ஆமை சொல்லுங்களேன். அப்ப ஆசாரியனுடைய தகுதி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கும்போது லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 18 21 வரையிலும் 12 விதமான தகுதிகள் நமக்கு இருக்கணும். ஒரு ஆசாரியனுக்கு 12 தகுதி இருக்கிறது. ஆமா சொல்லுங்களேன். அவன் எப்படி இருக்கக்கூடாது? சரீர பிரகாரம், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பிசிக்கலாக சரீர பிரகாரமாக அவன் எந்த விதத்திலும் டேமேஜ் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தான் ஆசாரியன். ஆமா சொல்லுங்களேன். இந்த 12 சொல்லணும்னா நேரம் நமக்கு இல்லை. 2 காரியம் மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கூனனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணானாலும் சொரியனானாலும் உள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. லிசன், கவனிக்கணும். இவெல்லாம் ஒரு ஆசாரியனுக்கு தகுதியானவன் அல்ல. இல்லையா சொல்லுங்களேன். போதும், நான் 2 காரியத்தை சொல்ல போறேன். அப்படி என்றால் சபைக்குள்ள வந்த நீங்கள் என்ன இருக்கக்கூடாது? குள்ளனாவும் இருக்கக்கூடாது, கூணனான இருக்கக்கூடாது, பூவிழந்த கண்ணனா இருக்கக்கூடாது. அப்படி என்ன ஆவிக்குரிய பிரகாரமா இப்ப நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமா சொல்லுங்களேன். இந்த 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று குள்ளனை குறித்தும் இன்னொன்று கூணனை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு சபையில எப்படி இருக்கிறோம்? ஆலயத்துக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம்? வளராத குள்ளர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? வளராத குள்ளர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க குள்ளன் என்பது எதை காட்டுகிறது? வளர்ச்சி இல்லாதவர்கள். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, சபைக்குள்ள வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க. குள்ளர்கள். இவர்களால் யாரு? ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா அவன் யாரு? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. குள்ளர்கள். இந்த குள்ளன் என்பது எதை காட்டுகிறன்னா சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் எல்லாம் குள்ளன் தான். இன்னைக்கு சபையில 10,000 பேர் இருக்கலாம், சபையில 20,000 பேர் இருக்கலாம், சபையில 50,000 பேர் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை என்றால் இந்த வளர்ச்சி தான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி தான் ஒரு பூரண ஆசாரியனாக தேவனுக்கு முன்பதான் நிற்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்றால் நம்ம வளர்ச்சி இல்லை என்றால் தேவனுக்கு முன்பதான் நிற்க முடியும். அப்போ என்ன ஒரு டேமேஜ் இருக்குது இல்ல? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் தேவனை தரிசிக்க முடியவில்லை, வாக்குத்தத்தங்களை ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை, ஏன் தேவனை முகமுகமாய் சந்திக்க முடியவில்லை என்று சொன்னா நாம எதை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? சுயத்தின் மேல் நம்பிக்கை. எது மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் மேல். என்னைக்கு நீ ஆண்டவரை என்னைக்கு விசுவாசித்து 100% அவருக்கு நீ சரண்டர் ஆயிடு. ஆமா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
குள்ளன் என்பதற்கு ஏன் குள்ளமா இருக்கிறார்கள் என்று சொன்னா, ஏன் அவங்க வளரலன்னா சுயத்தின் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய 100% நம்பிக்கை என் ஆண்டவர் மேல் தான் இருக்கணும்? ஆமா சொல்லுங்களேன். இதுதான் யோபு சொல்றாரு. எல்லாம் அழிஞ்சு போன நிலையிலும், ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போன நிலையிலும் அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இவன் குள்ளன் அல்ல, வளர்ந்தவனாக மாறுகிறான். ஆமா சொல்லுங்களேன். வளர்ச்சி அடைந்தவனை முகமுகமாய் யோபு பார்த்தானா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? அவன் சொல்றான், காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதோ என் கண்களால் உம்மை காண்கிற. இவன் தான் ஆசாரியன். ஆமா சொல்லுங்களேன். என் தேவனை நம்புகிறவன் சொல்லுங்க, சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவனுக்கு ஆண்டவர் முகமுகமாய் தரிசிக்க முடியும், அவன் வேண்டுதல் கேட்க முடியும். ஆமா சொல்லுங்களேன். வேதம் சொல்லு, அவன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது, சிநேகிதனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டுச்சு இல்ல. இதுதான் ஒரு ஆசாரியன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு சபையில ஏராளமான குள்ளர்கள் இருக்கிறார்கள், வளர்ச்சி இல்லாதவர்கள். ஏன் இவங்கெல்லாம் யாருன்னா சுயத்தின் மேல் நம்பிக்கை. வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். எரேமியா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு, மாம்சமானதை தம்முடைய புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற. லிசன் கவனி. இவெல்லாம் யாரு? சபிக்கப்பட்டவன் என்று. சபிக்கப்பட்டவன். வளர்ச்சியா இருக்காது. சாபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது ஐயா. இன்னைக்கு சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, பாடுறீங்க, துதிக்கிறீங்க, நல்லது. ஆனா உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது? உங்க மேல வைக்காத. அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் அதான் சொல்றார், எங்கள் நம்பிக்கை எங்கள் மேல் வைக்காதபடிக்கு எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் சங்கீதம் 22:4 சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீ விடுவித்தீர். அல்லேலூயா சொல்லுவோமா? உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். லிசன் கவனிக்கணும். சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு என்ன தெரியுமா? அவன் யார் தெரியுமா? சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு சபையில ஆசாரியனாக இருக்க வேண்டியவன் வளர்ச்சி அடைந்து ஒரு விதத்திலும் சரீரத்திலும் எந்த விதம் பலவீனம் இருக்கக்கூடாது. சபையில் வந்த ஒருவனும் பலவீனமா இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்தது இல்ல. கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி இருக்குமானால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையில பலவீனமானவன் யாரும் இருக்க கூடாது. எத்தனை பலவீனம் வரும், ஆனா எங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 மீண்டும் கூட வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல. இந்த கரளி செடி என்பது எது தெரியுமா? வனாந்தரத்தில் இருக்கிற செடி. இது 100 வருஷம் ஆனாலும் எப்படிதான் இருக்குமா? ஒரு குட்டையா தான் இருக்குமா? சொல்லுங்க, எப்படி இருக்குமா? குட்டையா தான் இருக்கும். ஏன்? இது எது மேல் நம்பிக்கை இருக்குது? தன் சுயத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறபடினாலே இது 100 வருஷம் ஆனாலும் எப்படி இருக்கும்? அப்படியே குட்டையாவா இருக்கும். உங்களை என்னையும் ஆண்டவர் குட்டையா வைப்பதற்காக அல்ல. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் ஆமை சொல்லுங்களேன், ஆண்டவருடைய அளவின்படி நீ பெருகணும். ஆமை சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமை சொல்லுங்க. ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமை சொல்லுங்க. வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். கரளையாய் போன செடியை போல இருந்து. இந்த கரளை செடி என்பது வளர்ச்சி இல்லாத 100 வருஷம் ஆனாலும் குள்ளமா தான் இருக்கும், குட்டையா தான் இருக்கு. ஏன்னா எது மேல் நம்பிக்கை? சுயத்தின் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு சபையிலே தேசத்திலே கிறிஸ்துவன் சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாதவன், விசுவாசம் இல்லாதவர்கள், தேவனின் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவங்க, உங்க வாழ்க்கை முழுவதும் எப்படி இருப்பாங்க? குள்ளர்களாய் இருப்பார்கள். இந்த குள்ளன் யாரை தரிசிக்க முடியாது?
யார தேவனை தரிசிக்க முடியும். அப்போ ஒரு ஆசாரியன் யாராருக்கு எப்படி இருக்கக்கூடாது? குள்ளனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் மேல் அல்ல, ஆமென் சொல்லுங்களேன், அவங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் வாசிப்போம். நீதிமொழிகள் 11:28 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், கர்த்தரை நம்புகிறவனோ நீதிமானோ துளிரை போல தழைப்பார்கள். ஆமென். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவனோ விழுவான். ஆனால் இதனுடைய முழு அர்த்தம் விழுவான் அல்ல, அடிவேர் வெட்டப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அடிமரம் வெட்டப்பட்டால் அது ஒரு நாளும் துளிர்க்காது, வளரவே வளராது. இதுதான் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா வளருவீங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவனோ சத்தமா சொல்லுங்களேன் செழிப்பான். ஆமா சொல்லுங்களேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை போல குட்டையாயிருப்பான் சொல்லுதா, வளருவான். ஆமா, இந்த வளர்ச்சி தான் தேவனுக்கு முன்பதாய் நிற்க வைக்கும். ஆமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த குள்ளர்களாய் இருப்பதற்கு காரணம் சுயத்தின் மேல் நம்பிக்கை. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 19 வாசிக்கும் பொழுது ஒரு ஐஸ்வரியவான் சொல்றான். அவன் சொல்றான், நான் நான் எனக்கு நான் எனக்கு நான் எனக்கு. இப்படி ஆங்கில வேதாகமத்தில் 10 முறை வருகிறது. நான் எனக்கு நான் எனக்கு நான் எனக்கு. கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன, மதிகேடனே மதிகேடனே. வாசிப்போம். உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். 16 இருந்து வாசிப்பா. 16 அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன். பாருங்க இங்க பாருங்க, நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை என் களஞ்சியம் பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த என் களஞ்சியம் நான் எனக்காக. இது எதை காட்டுகிறது சொல்லுங்க? சுயம். நான் நான் நான். அதுதான் லூசிபர் சொன்ன, நான் வானத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு நட்சத்திர மண்டலங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். நான் 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 நான். இந்த நான் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? சபையில குள்ளர்களாக இருக்கிறார்கள். இந்த குள்ளர்கள் யாரை தரிசிக்க முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இந்த ஐஸ்வர்யன் சொல்றான், நான் எனக்காக எனக்கு எனக்காக. அப்ப கர்த்தர் கடைசியா சொல்றாரு, அவனை பார்த்து சொன்னாரு, மதிகேடனே, ஏய் மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ராத்திரி வேளையில எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சேகரித்தவைகள் யாருடையதாகும்? எங்க போவ? நீ நரகத்துக்கு தான் போவ. அதனால் தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, இனி நான் அல்ல, சொல்லுங்க, இனி நான் அல்ல, சபையே விசுவாசியே ஊழியக்கார நாம் வந்தா நடக்கும், நாம் பாடினாது நடக்கும், நாம் வர்ஷிப் பண்ண நான் என்ற அகந்தைகள் இருக்கக்கூடாது. 100% நான் அல்ல, கிறிஸ்துவே. இந்த கிறிஸ்துவோடு கூட ஒப்பு கொடுத்தால் அவருடைய நிறைவான வளர்ச்சி உனக்குள்ள வந்துடும். ஆமா சொல்லுங்களேன். நீ குள்ளனாவும் இருக்க மாட்ட, கூணாவும் இருக்க மாட்ட, பூழந்த கண்ணனாவும் இருக்க மாட்ட, குருடனாகவும் இருக்க மாட்ட, சொரியனா இருக்க மாட்ட, விதை நசுங்கினவனா இருக்க மாட்ட. 12 விதமான தகுதியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு எப்பவுமே கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை, எகிப்தின் மேல் தான் அவனுக்கு நம்பிக்கை. நேரம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 31:1 வாசிக்கும் பொழுது, சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலும் எகிப்திற்கு போய் எது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க? குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளா இருப்பதினால் மகா பலசாலிகளா இருக்கிறதுனால அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ.
அவரும் ஞானமுள்ளவர். ஆ, அவர் தம்முடைய மூன்றாவது வசனம். எகிப்தியர் எகிப்திய தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. மாம்சம் தானே. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். சகாயம் செய்கிறவனும் இடறி, சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். அழிந்து. அதுதான் வேதம் சொல்லுகிற 20ஆம் சங்கீதத்திலே குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் எவன் நம்பி மேன்மை பாராட்டுகிறாரோ அவர்கள் முறிந்து விழுவார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ எழும்பி நிமிர்ந்து நிற்பான். கைகளை தட்டி, இன்னைக்கு யாரு மேல நம்பிக்கை? எனக்கு எவ்வளவு கோடி இருந்தாலும் அதெல்லாம் என் காலுக்கு கீழே தான். ஆமா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒருவர் தான் என் நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்களேன். இந்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் வருதோ அவர்கள் சபையில என்னவா இருக்க மாட்டாங்க? குள்ளர்களாய் இருக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்றவர்களாய் நிமிர்ந்து நிற்பார்கள். சத்தமா சொல்ல, நிமிர்ந்து. சத்தமா சொல்ல, நிமிர்ந்து. நிமிர்ந்து இருப்பார்கள். யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அவன் ஒரு ஆசாரியனாய் மாறிவிடுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். ஓசியா 7ஆம் அதிகாரம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிப்போம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 11, 12, 13. எப்ராயிம் புறாவை போல் இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள். யாரை கூப்பிடுறான்? ஆபத்து வந்தா எகிப்தியனை கூப்பிடுறல்ல. அசீரியன் இடத்துக்கு போகிறார்கள். லிசன் மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர், ஆபத்து காலத்துல ஆண்டவர் சொல்ல என்னை நோக்கி கூப்பிடு. ஆனா இவன் யாரை கூப்பிடுறான்? எகிப்தியனை நோக்கி கூப்பிடுறியே. அசீரியன் இடத்துக்கு போகிறார்கள். அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன். என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன். அவர்களை ஆகாயத்து பறவைகளை போல கீழே விழ பண்ணுவேன். பாருங்க, கீழே விழ பண்ணுவேன். அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். தண்டிப்பேன். நீங்க சபையில நீங்க விசுவாச உபதேசத்தை கேட்கறீங்க. உபதேசத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். உபதேசத்தை கேட்டு நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை விட்டுட்டு மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பனா நீ யார் தெரியுமா? கர்த்தருடைய வலை போடுவார். அந்த வலையில மாட்டிக்கொள்ளாத. நீ சபையில குள்ளனா இருக்கிற வரையிலும் உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் அடைய முடியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆமா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். சோஷியல் லிவிங், ஸ்பிரிச்சுவல் லிவிங், அதாவது உலக ஜீவனுக்கும் பக்தி விருத்திக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஒருவர் தான் உனக்கு கொடுக்க முடியும். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ பக்திக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர்தான் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் இந்த பூமியில வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களை அவர்தான் கொடுக்க முடியும். இது யாருக்கு தேவன் கொடுக்கிறார்னா, சுயத்தை விட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என் நம்பிக்கை என்று சொல்றவன் அவன் எப்படி வரலாம் தெரியுமா? குள்ளனா இருக்கிற வளர்ச்சி அடைவான். வளர்ச்சி அடைந்தா யாரை தரிசிக்கலாம்? சொல்லுங்க, தேவனை தரிசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கவனி, எகிப்திலிருந்து ஒரே ராத்திரியில கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. எப்படி? 400 வருஷம் அடிமையா இருந்தவங்கள ஒரே ராத்திரியில அத்தனை பேரும் ஆச்சரியமா இருக்குதுல்ல. அத்தனை லட்சக்கணக்கான மக்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனா எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் எதுதான் உள்ள இருந்தது? எதுதான் உள்ள இருந்தது? மேட்ரு உள்ள இருந்தது. எது? எகிப்து தான் உள்ள இருந்தது. எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா இருதயத்திலிருந்து எது போகல? சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்ல? இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட முடியல? உள்ள என்ன சரக்கு இருக்கிறது? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கணும். ஆனா என்ன இருக்குது? மேட்டர் இருக்குது. எகிப்து இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 40 வருஷம் எகிப்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு போராடினாரு. ஆனா அவங்க எகிப்தை இருதயத்திலிருந்து எடுக்காததுனால கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியவில்லை. வனாந்தரத்திலே மரித்து போனார்கள்.
மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர், நீங்கள் நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக தான் இயேசு சொன்னார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும். அப்படி பரிபூரணம் அடையிறதுக்கு தான் இயேசு தம் ஜீவனை கொடுத்துரு. அதனால சபையை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சபையில நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவை குறித்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்கும் பொழுது வாசிங்க. பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும், பாருங்க, தலைவன் ஐஸ்வர்யவானுமாயிருந்த ரெண்டு காரியத்துல பாரு. ஒன்று தலைவனா இருக்கிறா, இன்னொன்று ஐஸ்வர்யமான பணத்திலேயே படுத்து கொண்டிருக்கிறவன். ஹல்லேலூயா. சகேயு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பணத்திலேயே படுத்து கொண்டிருக்கிறவன் தலைவன், ஐஸ்வர்யவான். ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட மனுஷன் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? குள்ளனா இருந்தான். எப்படி இருந்தான்? குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் குள்ளன் என்பது என்ன? எதையுமே பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். எதையுமே பார்க்க முடியாது. ஆமாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி. நல்ல கவனிக்க. வேதம் சொல்லுங்க, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வகை தேடினான். ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு ஒரு சபைக்குள்ள வந்துட்டீங்களோ, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டீங்களோ, யாரை தேட வேண்டும்? யாரை தேட வேண்டும்? இயேசுவை தேட வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டால் நீ குள்ளனா இருக்க மாட்ட, மேல போயிடுவேன். சொல்லுங்க, இயேசுவை தேட வகை தேடினான். அவன் வகை தேடின உடனே என்ன இருந்து குள்ள எங்க போயிட்டான்? இப்போ சொல்லுங்க, குள்ள எங்க போயிட்டான்? மரத்துக்கு மேல போயிட்டானா இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனை தேட வேண்டும் என்ற வாஞ்சை வந்து விட்டாலே இனி சபையில யாரா இருக்க மாட்ட? குள்ளனா இருக்க மாட்ட. இயேசுவை நிமிர்ந்து தான் பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? நிமிர்ந்து பார்த்தாரு. சகைவே இறங்கி வா, இனி நீ குள்ளன் அல்ல. சத்தமா சொல்லுங்க, நீ குள்ளன் அல்ல. ஆமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, உன் வீட்டுல நான் தங்கணும் அப்படின்னா, இயேசு ஒருவருடைய வீட்டுல தங்குறாருன்னு சொன்னாவே எப்படி இருக்குதா? அது அங்க சொர்க்கம். சத்தமா சொல்லுங்க. இயேசு ஒருவர் வீட்டுல தங்கினா அதுக்கு என்னது? பரலோகமே வீட்டுல தங்குதுன்னா அந்த வீடு என்ன வீடு? சொர்க்கத்தின் வீடு, வானத்தின் வாசல். அல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின். அப்ப ஆபிரகாமின் குமாரன் சொன்னா வளர்ச்சி அடைந்தவன். ஆமா சொல்லுங்களேன். தன் ஜீவனை கொடுப்பதற்கு மோரியா தேசத்திலே யோசித்து பாருங்க. ஈசாக்கு ஏறக்குறைய 15 25 வயசு இருக்கு அவனுக்கு. அப்பா அவன் சொல்றான், அப்பா என்ன பண்றாரு? பலிபீடத்தை கட்டுறாரு. அவன் கேட்கிறான், ஆடு எங்கப்பான்னு கேட்கிறாரு. ஆடு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப பலிபீடத்தை கட்டி கட்டையெல்லாம் வச்சுட்டு நீ படுப்பா என்றாரு. அப்ப ஈசாக்கு தெரியுதே இல்லையா, நம்மளை தான் கொலை பண்ண, நம்மளை தான் என்ன பண்றாரு? கொன்று பலி செலுத்த போறாரு தெரிஞ்சு என்ன பண்றான்? ஒப்பு கொடுத்தான். நாம சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் நாம சொல்லுங்களேன், ஆபிரகாமின் சந்ததி. தன் தேவனுக்காக தங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர்கள் வளருவார்கள். அவர்கள் ஆபிரகாமை பார்த்து கத்த சொன்னாரு, வானத்தை பாருப்பா. நிமிந்து பார்ப்பாங்க. ஆமை சொல்லுங்களேன். அப்ப இந்த சகேயு அவன் குள்ளனாய், அப்ப தேவனை தேடாத வரையும் குள்ளனாய் இருந்தான். ஆனால் தேவனை வாஞ்சையாய் அவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை எனக்கு வந்ததோ அன்றைக்கு அவன் சொர்க்கத்தை அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாயா. ஆச்சரியமா இருக்குல்ல? சொல்லுங்க. அவன் வாஞ்சையா இருந்தான். சரிப்பா, உனக்கு இந்த வீட்டுக்கு உனக்கு ரட்சிப்பு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இயேசு என்ன சொல்றாரு? இன்னைக்கு நான் உன் வீட்டில், சத்தமா சொல்லுங்களேன், உன் வீட்டில் தங்கணும். ஆமா சொல்லுங்களேன். இயேசு தங்குற வீடு என்ன வீடு? அந்த வீடு ஒரு நிறைவான வீடாக மாறிவிட்டது. அநியாயம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சகை வீடு என்ன? சொர்க்கத்தின் வீடாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் அநியாயக்காரன் வீடு. ஆனா இயேசுவை வாஞ்சியோடு தேடின போது அவன் குள்ளனாக இல்லை, அவன் நிமிர்த்தப்பட்டான். அவன் வளர்ச்சி அடைந்து விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இயேசு வீட்டுல இயேசு இருக்கிறார், முகமுகமா பார்க்கறான்ல. இயேசு பிரதான ஆசாரியன். அப்படி இயேசுவை ஒருத்த பார்க்கிறானாவே அவன் யார் தெரியுமா? ஆசாரியனாக பழுதற்றவனாக மாறிவிட்டான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன்.
சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்களை வாசம். அப்போ இந்த வாஞ்சை, தேவனை தேட வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தா அவன் சபையில குள்ளனா இருக்க மாட்டான். சொல்லுங்க, அவன் நிறைவான வளர்ச்சி அடைந்து விடுவான். சத்தமா சொல்ல, நிறைவான வளர்ச்சி அடைந்தால் யாரை சந்திக்கலாம்? தேவரை யாரை பார்க்க முடியும்? இயேசுவை முகமுகமாய் பார்க்க முடியும். இப்போ சகையனுடைய வீடு என்ன வீடு? அநியாயக்கார வீடு அல்ல, பரலோக வீடா மாறி போச்சு. பாத்தீங்களா? ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு பரலோகமா மாறணும். இந்த 2026 ஒவ்வொரு வீடும் சொர்க்கமாய் மாற வேண்டும் என்றால், ஓ சொல்லுங்களேன், உங்க சுயத்தின் மேல் நம்பிக்கையை தூக்கி எறிந்து போடுங்கள். ஆமை சொல்லுங்களேன், ஆண்டவருக்காக வாழ்வோம். என்ன வந்தாலும் என் ஆண்டவரை விசுவாசிப்போம். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன். அவர் என்னை கொன்னு போட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை வந்து விட்டாலே உங்களுக்கு நிறைவான வளர்ச்சி வந்துடும். கிறிஸ்துவின் ஈவு உங்களுக்கு நிறைவான வளர்ச்சியை கொண்டு வந்து அவருடைய பரிபூர்ணத்தினாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை தரிசிக்க முடியும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இந்த லேவியராகம புத்தகத்துல முதல்ல என்ன வாசித்தோம்? கூனன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை, ஃபைனல் பிரச்சனை தான். முதுகு தண்டு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒருத்தன் குள்ளனா இருப்பதற்கு எதுதான் பிரச்சனை? முதுகு தண்டு பிரச்சனை. கூணனா இருப்பது, வளர்ந்தும் கூணா இருப்பது எது பிரச்சனை? சொல்லுங்க. வளர்ந்து நிமிர முடியாதவன் யார்? அவன் கூணன். சரி, கூணனும் குள்ளனுக்கு எதுதான் பிரச்சனை? முதுகெலும்பு தான் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த முதுகெலும்பு தான் இந்த 2026 ஆண்டவர் எல்லா முதுகெலும்பு நிமிர்த்தி நடக்க போகிறோம். ஆமை சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து. இன்னைக்கு சபையில் எத்தனை பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா? 100 வருஷம் 50 வருஷம் சபைக்கு போயிட்டோம். எப்படி வளர்ந்தும், சொல்லுங்க, வளர்ந்தும் நிமிர முடியாத இருக்கிறவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? தரிசனத்தை பார்க்க முடியாதவர்கள், தேவனை தரிசிக்க முடியாதவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். வளர்ந்தும், சொல்லுங்க, வளர்ந்தும் நிமிர முடியாதவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? தேவனுடைய தரிசனத்தை காணாதவர்கள். காரணம், சாத்தான் அவரை எத்தனை வருஷம் கட்டி வைத்திருந்தான்? 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் நேரம் இல்லை எனக்கு. நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது லோத்து, லிசன், கவனிக்கணும். லோத்து எப்படி பார்த்தா தெரியுமா? கீழே பார்த்தா. இவன் யாரு? கூனு. வாசிமா. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமூகம். அவன் கண்கள் எதைதான் பார்க்குது? மேல பார்க்கல, கீழே தான் பார்க்குது. இது யார் தெரியுமா? கூனர்கள். வளர்ந்தும் நிமிர்ந்து பார்க்க முடியாத கூனர்கள். அவங்க எதை பார்த்தாலும் கீழே பார்த்தா எதை எல்லாமே அவங்களுக்கு சொர்க்கமா தான் தெரியும். சோதேம் குமார பட்டணம் பாவிகள், வேதம் சொல்லுகிறது, சோதேமில் இருந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? பாவிகளா இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தேசம் லோத்துக்கு எப்படி தெரியுது? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் தேசத்தை போலவும் இருந்தது. இந்த பின்மாற்றக்காரனுக்கெல்லாம், கீழே பார்க்கிறவனுக்கெல்லாம் எல்லாமே சொர்க்கம் தான் தெரியும். இது யாரு? என்ன அனுபவம்? கீழே பார்க்கறது எது? உலகத்தையே பார்க்கிறவன். எப்ப பார்த்தாலும் உலகத்தின் காரியங்களை பார்க்கிறவன். அதை பார்க்கும்போது செழிப்பா இருக்குதுப்பா, இதை பார், அப்படி ஐயோ சொர்க்கம் போல இருக்கிறது. இந்த கீழையே பார்த்திருந்த லோத்துனுடைய வாழ்க்கை கடைசி வரை வாழ முடிஞ்சதா? வாழ முடிஞ்சதா? சொல்லுங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு? அக்னியும் கந்தகம் வந்து அந்த சோதேம் குமாரா பட்டணத்தை முழுவதும் அழிச்சது இல்லையா? அவன் தாமதித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்தின போல கையை பிடிச்சிட்டு வெளியே இழுத்துன்னு வந்து விட்டார்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கீழே பார்க்கிறவருடைய வாழ்க்கை கடைசியில் அழிவுக்கு நேராக தான் போகும். இந்த கூன் என்பது எதை காட்டுகிறது? தரிசனம் இல்லாதவர்கள். இன்னைக்கு சபையில தரிசனம் இல்லாதவர்களுக்கு கூடாது. ஆமென். தரிசனத்தை பார்க்கணும்னா
தாவீது சொல்லும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற நிமிர்ந்து பார்க்கிறவர் தான் தரிசனம் உடையவர். சபையில இன்னைக்கு அப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்கள் வேண்டும். ஊழியர்கள், ஆமை சொல்லுங்களேன், விசுவாசிகள் எல்லாரும் சொர்க்கத்தை பார்க்கிற நிமிர்ந்து பார்க்கிறவர்கள், கூணர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இவன் இப்படி கீழே பார்த்தே கடைசி அழிவை சந்தித்தான். ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15 கூட வாசிப்போம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உன் கண்களை ஏறெடுத்து பாருன்றார். அது வாசிங்க 12 வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து. அப்படின்னா இப்போ லோத்து அவன் கண்களை தான் ஏறெடுத்து பார்த்தானே தவிர கீழே பார்த்தான். கத்த சொன்னாரா? இந்த கீழே பார்க்கிறவங்க என்ன இல்ல, தரிசனம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஆபிரகாமை பார்த்து நீ கீழே பார்க்கிறவன் இல்லப்பா, நீ மேல பார்க்கிறவன் அப்படினால. ஆமா சொல்லுங்களேன். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, வாசிப்போம். உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த வாயத்திறன் சொல். நோக்கி பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? கூணா இருக்கிறவன் நோக்கி பார்க்க முடியாது இல்ல, நிமிர்ந்து இருக்கிறவன் தான் நோக்கி பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கூணா இருக்கிறவன் ஆண்டவரை பார்க்க முடியும், அவனும் ஆசாரியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிமிர்ந்தாதான் தேவனை பார்க்க முடியும். வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி அழிஞ்சுதா? இது கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஆமா சொல்லுங்களேன். கர்த்தர், நீ நிமிர்ந்து பார்த்தால் கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை ஒரு கொம்பானால அழிக்க முடியாது. ஆமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை பார்க்கிறவன் யார்? நிமிர்ந்து பார்க்கிறவன். சொர்க்கத்தை பார்க்கிறவனுக்கு தோல்வி என்பது கிடையவே கிடையாது, அழிவு என்பது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆமா சொல்லுங்களேன். சரி, நேரம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமாக 2 சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் சொல்றேன், இந்த குள்ளனுக்கும் கூணனுக்கு எதுதான் பிரச்சனை? முதுகெலும்பு தான் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த முதுகெலும்பு தான் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இந்த குள்ளனுடைய வளர்ச்சிக்கும் கூணனா இருக்கிறவனுக்கும் எதுதான் பிரச்சனை? முதுகெலும்பு தான் பிரச்சனை. இந்த முதுகெலும்பில் தான் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். இந்த முதுகெலும்பை தான் தகனம் செய்ய. முதுகெலும்பில் இருக்கிற ஒரு வாள் இருக்கிறது. சொல்லுங்க, முதுகெலும்பில் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன். இந்த முதுகெலும்பில் வாள் இருந்தா என்ன பண்ணும்? வாள் நல்லா வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? நடு முதுகெலும்பில் வாள் வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒருவனை என்ன ஆகும்? பெண்டாகமா ஆகாதா? வளர விடாதபடிக்கு என்ன ஆகும்? வாள் எவ்வளவு வளருதோ ஆளு கீழே அப்படி போயிடுவான், கூணா போயிடுவான், இல்லைன்னா குள்ளனா போயிடுவான். ஆனா வாழை வெட்டிட்டா, சொல்லுங்களேன், வாழை வெட்டிட்டா, நீங்க வாள் நிறைய வளர நீ பாரு, வாள் பெருசா வந்துச்சுன்னா ஆள் எப்படி போயிடுவான்? ஒன்னு குள்ளனா போயிடுவான், இன்னனா கூணா போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வாளை தான் இன்னைக்கு உன் ஃபைனல் கார்டுல, ஆமே, உன் முதுகு தண்டுல போராடுகிற அந்த வாளை இன்றைக்கு தகனம் செய்ய போகிறோம். ஆமா சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர விடாதபடிக்கு, உன்னை நிமிர விடாதபடிக்கு, நீ வளர விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற வாள் என்பது எதை காட்டுகிறது? பிசாசை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, வாசிப்போம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 3. அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த அப்ப எங்க இருக்குது வாள்? நடுவெலும்பில். சத்தமா சொல்லுங்க, வாள் எங்க இருக்குது? நடுவெலும்பிலிருந்து. அப்ப நிறைய பேருக்கு வாள் இருக்குதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வாள் இருக்குது. நம்ம சொல்றோம்ல, பொதுவா சொல்றோம், இந்த பையனுக்கு ரொம்ப வாளாகிறான் பிரதர், அவன் வாளை வெட்டணும், அப்படி சொல்றோமா இல்லையா? வாள் இல்ல, ஆனா வாளுன்னு சொல்றோமா இல்லையா? எதை வச்சு சொல்றோம் வாளுன்னு? ஒரு ஆளை பார்த்து
அவனுடைய துன்மார்க்கத்தை வைத்து, கீழ்ப்படியாமை வைத்து, அல்லையா சொல்லுங்களேன். குடிகாரன் அவனை பார்த்து ரொம்ப வாழாகிறான் பிரதர், அவன் வாழதான் வெட்டம் பிரதர். அப்போ இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகளில் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எது வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா? வாழு வளர்ந்துருக்கிறதுனால இந்த வாழு வளர 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 அவங்களை என்ன ஆக்கிடுது? கூணாக்கி விடுகிறது, இல்லைன்னா குள்ளனாக்கி விடுது. இது எதை காட்டுகிறது? தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியவில்லை, தேவனை பார்க்க முடியாதபடிக்கு இந்த வாளானது வளர 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 அவனை கீழே கொண்டு, என்ன வேதம் சொல்லுகிறது? பிசாசு வாழ்த்தான். ஆமென். நட்சத்திரங்களை 1/3 தன்னுடைய வாளால், சொல்லுங்க, வாளால் இழுத்ததை பார்க்கிறோம். ஆமென். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உபாகமம் 28:14 என்ன சொல்லுகிறது? உன்னை வாளாக்காமல், சத்தமா சொல்ல, வாளாக்காமல். ஏன் வாளாக்கணும்? அந்த வாள் எதை குறிக்கிறது? வாசிப்போம். ஏசாயா 9:15 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 9:15 வாசிப்போம். மூப்பனும் கனம் பொருந்தியவனும் தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே. அப்போ பொய் போதகம், பொய், களவு, பாவம் இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது? வாளுக்குரிய சம்பந்தம். ஆமா சொல்லுங்களேன். இது எங்க போய் போராடுதுன்னா நடு முதுகு எலும்புல போட்டு அவ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்ப விடாதபடிக்கு, அவனை என்ன பண்ணுது? வளர விடாதபடிக்கு குள்ளனாய், கருகி போகிறவனாக குள்ளனாய் மாற்றுகிறது, இல்லனா கூனாக மாற்றுகிறது. அதுதான் 18 வருஷம் ஆலயத்துக்கு சபைக்குள் இருந்தோம், அவள் அறியாமையினாலே சிறைப்பட்டு இருக்கிறது, அவளுக்கு தெரியல. அல்லையே சொல்லுங்களேன். அதுவும் எவ்வளவு வேணும்? நிமரக்கூடாத கூனி. அப்போ எங்க இருக்கிறது? இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? முதுகு தண்டில் எது வளர்ந்திருக்குது? சத்தமா சொல்லுங்க. வாள் என்பது எதை காட்டுகிறது? பொய் போதகம், கீழ்ப்படியாமைகள். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவனுக்குள்ள வாள் முளைக்க ஆரம்பித்து விடும். உபாகமம் 28 உபாகமம் 28 43-44 கூட வாசிப்போம். நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். நீ இந்த வசனத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போனா ஆண்டவர் கொடுக்கிற சாபம். வாசிப்போம். அவன் உன்னிடத்தில் கடன்படான், அவனிடத்தில் கடன்படுவாய், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். என்ன பாருங்க, நீங்க யாரா இருக்கணும்? ஆண்டவர் சொல்ற சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல நீங்களும் தலை நிமிர்ந்து பரலோகத்தை தரிசிக்கிறவளா இருக்கணும். அல்லையே சொல்லுங்களேன். அப்படி என்றா வாள் யாருங்க? இந்த வாள் யாரு? கடன் பிரச்சனை கட்டி வைத்துக்கிறான் பிசாசு. பாவத்தில் கட்டி, விபச்சாரத்தில், வேசித்தனத்துல, எது முதுகு எலும்புல என்ன வந்துருச்சு? வாள். அல்லையே சொல்லுங்களேன். இந்த வாளின் தன்மை என்பது பொய் போதகம், கள்ள தீர்க்க தரிசனம், கீழ்ப்படியாமைகள். அல்லேலூயா. தேவனுக்கு விரோத சபைக்குள்ள வந்தோம், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் அவன்லாம் யார் தெரியுமா? அவன் முதுகு எலும்புல எது வளர்ந்துருக்கு தெரியுமா? வாள் வளர்ந்துருக்குது ஐயா. அந்த வாள் தான் என்ன ஆயிடுச்சு? அவனை குள்ளனா மாத்திருச்சு. அப்புறம் என்ன மாத்திருச்சு? அது கூனா மாத்தி போச்சு. அல்லையே சொல்லுங்களேன். இந்த வாளை 2026 இந்த வாளை வெட்ட போறார் ஆவியானவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ வளரணும். ஆமா சொல்லுங்களேன். இனிமேல் சபையில் நீ குள்ளனா இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நீ கூணனா இருப்பதில்லை. நிமிர்ந்து நட. என வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், பழைய ஏற்பாடு காலத்தில் ஆமென், பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 26:13 சொல்லுகிறது. வாசிப்போமா? லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க. அப்படினா சபையில விசுவாசி யாரா இருக்கணும்? நிமிர்ந்து இருக்கிறவர்கள். தலை குனிஞ்சு போனவட இல்ல. உலகத்தனிக்கு தலை குனிஞ்சு இருக்கிறான். அவனுக்கு வாள் இருக்குது. ஏன்னா துன்மார்க்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஆமை அநியாயம் எங்க இருக்கிறதோ, அக்கிரமம் எங்க இருக்கிறதோ, ஆமை பிசாசுடைய செயல் எல்லாம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் என்ன இருக்கிறது? வாள் அதிகமா வளர்ந்ததுனால அவங்க பூமியே பார்ப்பாங்க, வளர மாட்டாங்க.
ஆனா சபையில வந்தோம் நீ வால் இருக்கக்கூடாது. உனக்கு உன் முதுகு தண்டில் எது வளரக்கூடாது? உன் கண்ணுக்கு தெரியாத வால் ஒன்று இருக்குது ஐயா. அந்த வாளை தான் இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் அதை வெட்டி எடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ வாசிங்க லேவியராகமம் 3:9 வாசிப்போம். பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும். சத்தன் எங்க இருக்குது வாலு? நடுவெலும்பு. அந்த வால் நடு எலும்புல இருந்தா என்ன ஆயிடும்? உன்னை குள்ளமாக்கிடும், இல்லைன்னா குணனாக்கிடும். தரிசனத்தை பார்க்க முடியாது, வளர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சியை உங்க தேவனை பார்க்க முடியாதபடிக்கு எவ்வளவு பேர் நிமிர முடியாதபடி இருக்கிற கூனியா இருக்கிற இன்னைக்கு சபையில நீங்க கூணர்களா இருக்கக்கூடாது, குள்ளர்களா இருக்கக்கூடாது. ஆமேன். நீ வளர்ந்து நிமிர்ந்து ஆசாரியனாக கர்த்தரை ஆராதிக்கிறவனாக, பலி செலுத்துகிறவனாக, முகமுகமாய் பார்க்கிறவனாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்களை என்னையோ ஆசாரியர்களாக, ராஜரீக ஆசாரிய சந்ததியாக கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உங்களை கொண்டு, என்னை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நிலைநாட்டுவதற்கு ஆண்டவர் உங்களுடைய நடு எலும்பில் இருக்கிற வாளை என்ன பண்ண போறார்? வாசிங்க சகோதரி. முழு வாளையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக. ஆமென். இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? எதெல்லாம் தேவனுக்கு விரோதமா இருக்கிறதோ அவைகளெல்லாம் என்ன பண்ண போறோம்? தகனம் செய்ய போகிறோம், எரித்து விட போகிறோம். அந்த வாளை எடுத்துட்டா நீ நிமிர்ந்து நடப்ப, நீ கூணா இருக்க மாட்ட. வாளை எடுத்துட்டா குள்ளனா இருக்கிறவன் குள்ளனா இருக்க மாட்டான், வளருவான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாள் எதைக்குரியது? சாத்தானுக்குரியது. நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம், கடைசி வாசித்து முடிக்கலாம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து. அப்படின்னா அந்த வாளின் தன்மை என்பது எதை காட்டுகிறது? பூமிக்குரிய காரியங்களை, இச்சைகளுக்குள்ள, பாவத்துக்குள்ள தள்ளக்கூடியதான் வாள். 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. நட்சத்திரங்களை, இன்னைக்கு சபையில் இருக்கிற நட்சத்திரங்களாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற சபையிலே நீங்க உங்களுக்குள்ள அந்த வால் பெருசாக கூடாது. இந்த வால் பெருசாயினா எங்க போயிடும்? நரகத்துக்கு கொண்டு இழுத்து போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாளை வெட்டி இதெல்லாம் நான் தேவன் என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி வளர விடாதபடி தடுக்கிறதோ எது தெரியுமா? என்னுடைய 2 பேருக்கும் பிரச்சனை எதுதான்? ஒரு குள்ளனுக்கும் கூணனுக்கும் எது பிரச்சனை? முதுகெலும்பு தான் பிரச்சனை. ஆனா அந்த முதுகெலும்பை என்ன பண்ணுது? ஒருத்தருக்கு முதுகெலும்பு சரியில்லைன்னா நடக்க முடியாது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அந்த வாளை ஆமென் சொல்லுங்களேன் வெட்டி, ஆமென் சொல்லுங்களேன் தகனம் செய்ய போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா. இப்படி நல்லா கவனிச்சு பாருங்க. 12 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆமே. ஒரு ஆசாரியன் அப்படி இருக்கக்கூடாது, குள்ளனாவும் இருக்கக்கூடாது, கூணனாவும் இருக்கக்கூடாது, பூவிழுந்த கண்ணனா இருக்கக்கூடாது, குருடனா இருக்கக்கூடாது, விதை நசுங்கினவனா இருக்கக்கூடாது, சொரியனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏறக்குரிய 12 விதமான பலவீனம். எத்தனை பலவீனம்? 12 வித சரீரத்தில் உபாதி, 12 விதமான வளர்ச்சிகளை குறுகி ஆமென் சொல்லுங்களேன் அவைகள் எல்லாவற்றையும் வேற இருக்கிறதா கிறிஸ்துவின் ஈவு. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எபேசியர்ல வாசிக்கும் பொழுது சபைக்குள்ள வந்துட்டா ஒவ்வொன்றும் நிறைவான வளர்ச்சிக்குள்ள கண்ணி எவ்வளவு இருக்கணும்? வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆசாரியனுடைய கண் எப்படி இருக்கணும்? மூக்கு எவ்வளவு இருக்கணும்? அதுதான் ஒரு பரிசுத்தத்தின் நிறைவான வளர்ச்சி. சொல்லுங்க, வளர்ச்சி என்பது எதை காட்டுகிறது? பரிசுத்தத்தின் நிறைவான வளர்ச்சி. இந்த நிறைவான வளர்ச்சி வந்துவிட்டால் நாம் ஆசாரியனாக மாறிவிடுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு முன்பதாக நிற்கிறோம் தெரியுமா? பிரதான ஆசாரியனா இருக்கிற இயேசுவுக்கு முன்பதாக மன்றாடுகிறோம், பரிந்து பேசுகிறோம். நாமே ஒரு பாலமாக மாறுகிறோம். அந்த பாலம் எது சொல்லுங்க? மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பாலம் யார்தான்?
ஆசாரியன் உண்டாக்குகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்கள் மூலமாக ஆமென் அநேகர்கள் ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்தின் வாசல் அந்த பாலத்தின் வழியாய் சொர்க்கத்தை அடைவதற்கு நீங்கள் நானும் ஒரு ஆசாரியனாக சபையில் எழும்பணும். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் குள்ளனாய் வாழ்ந்தது போதும், ஆண்டவரே கூணனாய் வாழ்ந்தது போதும். கூணன் என்பது தரிசனம் இல்லாதவன், குள்ளன் என்பது வளர்ச்சி இல்லாதவன். வளர்ச்சி இல்லாதவனும் கூணனும் தேவனுடைய ராஜ்யத்தை சந்திக்க முடியும். நான் பிசிக்கலா சொல்லல, அல்லேலூயா, ஆவிக்குரிய பிரகாரமா நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாயை திறந்து சொல்லுங்களேன். நானும் பலவீனமானவன் தான், ஆனா ஆண்டவர் இந்த பலவீனத்தை பார்க்கல. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓ கூனி குறுகி போயிருக்கிறீங்களே, கூணராய் இருக்கிறீங்களே, ஆமே கர்த்தர் இன்றைக்கு நிமிர்த்து விட போகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லப்போ, நீங்க எத்தனை ஆபிரகாமின் குமாரத்தில் கூணாய் இருக்கிறீங்க தெரியுமா? எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருக்கீங்க? 18 வருஷம், 20 வருஷம். எந்த ஆசீர்வாதம் இல்லை, எந்த வாக்குதத்தம் இல்லை, எந்த நன்மை இல்லை, எந்த சுகம் இல்லை. சாத்தான் ஆமே அந்த வாள் உங்களை வாள் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த வாள்கள் உடைக்கப்பட போய் எல்லா கண்களை மூடி ஜெபலாமா? ஆண்டவரே என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வாள் எனக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிற அந்த வாளை, என்னுடைய ஆவிக்குரிய தரிசனத்தை பார்க்க விடாதபடிக்கு அந்த வாள் என்னுடைய ஸ்பைனல்ல ஓ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து நாசப்படுத்துகிற அந்த வாளை கர்த்தர் இன்றைக்கு என் நடு எலும்பில் இராதபடிக்கு, என் பரிசுத்த வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு, என் குடும்ப வாழ்க்கையில் இராதபடிக்கு அதை முழுவதுமாய் வெட்டி சங்காரம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் வெட்ட முடியும். ரிபா தானா துமாதி லகாத பாக்கஹரா காதலா தமாதி காதா பாதலா காதலா எல்லா கைகளை தட்டி இயேசுவே. சபையில குள்ளனா இருந்தது போதும், சபையில கூணனா இருந்தது போதும். இனி நீ கூணனா இருக்க கூடாது, குள்ளனா இருக்க கூடாது. சொல்லுங்க, வாள் வளரக்கூடாது. அது வாள் வளர 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 நீ கீழே போயிட்டு இருப்ப, கீழே போயிட்டு நரகத்துக்கு போயிட்டு கூடாது. ஓ உன் தரிசனம் மேலே பாரு, மேலே பார்த்தாதான் ஆமை சொல்லுங்களேன். வேதத்தில் முதலில் யாக்கோபு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்த்தான். மேல பார்த்தாங்க, அவனை ஒரு தேசமா மாத்தினார். இல்ல மாத்தினாரா இல்லையா? மாத்தினாரா இல்லையா? நீங்கள் நானும் கீழே பார்க்கிறவங்க கிடையாது, மேலே பார்க்கிறவர்கள். வளரணும். சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் சொல்லுங்களேன். அந்த கருகளான செடியை போல வளரக்கூடாது. வனாந்தரத்தில் சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வளருவேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது சங்கீதம் 8, 9, 10, 11 கூட வாசிக்கும் பொழுது, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேறு ஊன்றி நிமிர்ந்தது. ஆமென். அது நிழலால் மலைகள் மூடினது. ஆமென். அது தன் கொடியை சமுத்திரமட்டாய் விட்டது, தன் கிளையை நதிமட்டாய் பரவ விட்டது. நீங்கள் நானும் பரவி போகிறவர்கள், எழும்பி பிரகாசிக்கிறவர்கள், தேசத்தை மூடுகிறவர்கள். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வாளை வெட்டிடுங்கப்பா. சொல்லுங்க, என் கண்ணுக்கு தெரியாம வாள், பெரிய பெரிய வாள், அந்த வாள் எங்க கொண்டு போய் தெரியுமா? பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடும். உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போய் இழுத்து போய்விடும். அதனால தான் கிதியோன் சிம்சோன் என்ன பண்ண தெரியுமா? 300 நரிகளுடைய நரிகளை பிடித்து ஆமே வாள்களை பந்தத்தை போட்டு எரித்தான். இதை எதை காட்டுகிறேன்னா, வாளின் கிரிகளை அழிக்கிற அபிஷேகம் எனக்கு வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அந்த வாளை எரிக்கிற அபிஷேகம். நரி என்பது தந்திரம், அதனுடைய வாள் எரிக்கப்பட்டது போல இன்னைக்கு நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா விதமான நரியின் தந்திரங்கள், சபிக்கப்பட்ட வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வேரோடு அழித்து போடும்படியா கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற, என்னை குள்ளனாய் மாற்றி கொண்டிருக்கிற, என்னை கூணனாய் மாற்றி கொண்டிருக்கிற, நான் ஆசாரியனாய் எழும்பி தேவனை தரிசிக்க முடியாதபடிக்கு நான் ஒரு பாலமாய் மாறி இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு நான் ஒரு கருவியாய் பயன்படாதபடி சாத்தான் இன்றைக்கு என்னை கூணனாக்கி வைத்திருக்கிறான், குள்ளனாக்கி வைத்திருக்கிற அந்த நடு எலும்பில் இருக்கிற வாள், என் கண்ணுக்கு தெரியாத இருக்கிற வாளை அதை துண்டித்து போட்டு தகனம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் தகனம் செய்கிறோம். ஆமென். சொல்லுங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைந்து, ஆமென், நாம் ஆசாரியர்களாக நாம் செலுத்துகிற பலி அங்கீகரிக்கப்படும். ஏன்னா எனக்கு நிறைவான வளர்ச்சி வந்ததுனால நான் அப்பாவை தரிசிப்பேன். அவன் வீட்டில் வந்தார்ல, சகே வீட்டிலே இயேசு வந்துட்டார்ல, அவன் வீடு சொர்க்கத்தின் வீடாய் மாறினது போல எங்கள் வீடு சொர்க்கமாய் மாறட்டும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இந்த 2026 ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அவங்க நிமரணும்ப்பா, அவங்க வளரணும்ப்பா. எந்தெந்த காரியில் வளர முடியாதபடிக்கு கருகி போய் இருக்கிறார்களோ அதெல்லாம் மீண்டும் புத்துணர்ச்சி அடைந்து மீண்டும் ஆமை பூத்து காய்த்து பூமியை பல நாள் நிரப்பட்டும். அப்படியே செய்யுங்கப்பா. அருமையான சகோதரருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வருஷமும் மிகுந்த பிரயாசம் எடுத்து செய்கிறாரப்பா. இந்த ஊழியம் நிமிர்ந்து நிற்கட்டும், தலை நிமிர்ந்து நிற்கட்டும் அப்பா. வளரட்டும் அப்பா, வளரட்டும். மகிமையினாலின் கொம்பு வளரட்டும். அண்ணால் சொல்லுகிற கர்த்தருக்குள் என் கொம்பு வளர்ந்தது. ஆமா சொல்லுங்களேன், வளரட்டும். அண்ணா சொல்றல்ல, கர்த்தருக்குள் என் கொம்பு வளர்ந்திருக்கிறது. ஆமா சொல்லுங்களேன், உன் கொம்பு வளரணும். உன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயரணும். புது எண்ணெய் அபிஷேகம் பண்ணி நிமிர்ந்து நடப்போம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். உங்கள் மூலம் அநேக மக்கள் சொர்க்கத்துக்கு போகிற பாலமாக நீங்கள் மாறுவீர்களாக, ஆசாரிகளாக மாறுவீர்களாக. அப்படியே செய்வாராக. கடைசி என் மனைவி ஒரு சுருக்கமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து, நேரம் கொஞ்சம் என்ன வந்ததெல்லாம் லேட்டு தான். நாங்கள் பாரு, நீங்களாம் நிழலில் இருக்கீங்க, நாங்கள் பனியில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? பனியை போல இருக்கிறார். அதனால தான் நாங்கள் உட்காந்துங்கிறோம் கோல்டு இல்லாமல். கடைசியாக பாசமாக ஜெபம் பண்ணுவாங்க. பாட்டு புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் வளருவீர்கள், நிமிருவீர்கள், கர்த்தருடைய ஆசாரியன் சொல்லப்படுவீர்கள். God bless you. Amen. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்திற்காக உமக்கு நன்றியப்பா. வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குள்ளனாய் அல்ல, கூனனாய் அல்ல கர்த்தாவே, உமக்காக நாங்கள் நிமிர்ந்து நடந்து உம்முடைய ராஜ்யத்தை இந்த தேசத்தில் நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர்களுக்கு கிருபைதாரும். நித்தியத்தை நோக்கி எங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் இருக்கட்டும் கர்த்தாவே. நித்திய ராஜ்யத்திற்காக நாங்கள் ஓட கர்த்தாவே, பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒரு விடுதலை ஆவியானவர் இந்த நாளிலே நீர் மெய்யான ஒரு விடுதலையின் ஆவியை கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஊற்றி கர்த்தருடைய ஜனங்களை விடுதலையாக்கி, ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலையாக்கி, குடும்பங்கள் இருக்கிற எல்லா சாப கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து மீதி நாள் இருக்கிற எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. அன்பு சகோதரையும் பிள்ளைகளையும் மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியங்கள் தொடர்ந்து இந்த தேசத்திலே பழகி பெருகட்டும் ஐயா. மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.